தோழர் நல்லகனும் கூட எனக்கு நேரடி அறிமுகம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் டிஒய்எஃப்ஐயோட மாவட்ட செயலாளர் இருந்த ஒரு தோழர் ஒருத்தர் வந்துட்டு மணல் கொள்ளையை தடுக்க போகும்போது படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இருவரும் இணைந்து ஒரு நீண்ட பேரணியை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது நான் இளைஞர் பெருமன்றத்தில் இருந்தோம், சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அடிப்படையில் மதுரையிலேருந்து போய் திருநெல்வேலியிலேருந்து ஒரு கிராமப்பகுதியில் கலந்துக்கிட்டோம். கலந்து கொண்டு ஒரு பெரிய லாங் மார்ச், கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 தோழர்கள் கலந்துக்கிட்டு, ஒரு தோழருக்கு ஏதாவது ஒரு துயரம் நேரும் என்றால் மற்றொரு தோழர்களும் அவருடன் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அளிப்பதற்காகவும், அப்பகுதியில் கம்யூனிஸ்டோட வலிமையை நிரூபிப்பதற்காகவும் அந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பேரணியில் நாங்கள் எல்லாம் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக கலந்துக்கிட்டோம். அப்போ அதில் தோழர் RNK அப்போ அதில் மிகச்சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார். நல்லகன் அவர்கள் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இணைந்து 1943ஆம் ஆண்டு அவர் இந்த கட்சியினுடைய உறுப்பினராக தன்னை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து சுதந்திர போராட்டங்கள், அந்த போராட்ட காலகட்டங்களிலே மகாத்மா காந்தி அவருடைய அறைகோலை ஏற்று ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி இயக்கம் இவைகளெல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து போராட்டங்களின் மூலமாகத்தான் அவர் தன்னை கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். நாம் அரசியல் என்னாலே ஒரு ஆக்ரோஷமாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும்போது மிகவும் இயல்பாக, எவ்விதமான அதிர்வும் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆனால் அதே சமயத்தில் மிக ஆழமாக பேசினார். மற்றும் அவரை பார்க்கும்போது மிக ஒரு கிராமத்து மனிதர் போல் இருப்பார். ஆனால் என்ன மகிழ்வான செய்தின்னா, ஆங்கிலத்தில் மிக புலமை பெற்றவர். ஒரு அறிக்கையை தற்செயலாக நான் விவாதித்து கொண்டிருந்த பொழுது அதை வாங்கி ஒரு சில நிமிடங்களிலேயே அதை முழுமையாக படித்து உள்வாங்கி கொண்டு அதனால் மற்ற தோழர்களுக்கும் விளக்கி சொல்லும் அளவுக்கு அவருக்கு ஆங்கில அறிவும் இருந்ததை கண்டு மிக வியப்புற்றேன். தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை இடப்படக்கூடாது என்பதற்கு நான் அவரிடம் கற்றுக்கொண்ட முதல் பாடம். கடந்த 1948, 49, 50, 51 இந்த ஆண்டுகளிலெல்லாம் கட்சி தடை செய்யப்படுகிறது. அந்த காலங்களெல்லாம் தலைமறை வாழ்க்கை. கட்சி உறுப்பினர்கள் பகிரங்கமாக கூட்டம் நடத்த முடியாது, பகிரங்கமாக அரசியலில் செயல்பட முடியாத அந்த சூழலிலும் கூட கட்சி பணியை, ஜனசக்தியை பிரசுர விற்பனை இந்த மாதிரியான இயக்கங்களிலும் கட்சி தலைவர்களுக்கிடையே தொடர்புகளை மேம்படுத்துவது என்ற அடிப்படையிலும் மதுரையை மையமாக வைத்து கட்சி தலைவர்களெல்லாம் பி. ராமமூர்த்தி, KP ஜானகி அம்மாள் போன்ற, KTK தங்கமணி போன்ற தோழர்கள், தலைவர்கள் தலைமறை வாழ்க்கையில் இருந்தபோதும் கூட தலைமறைவாக கட்சி பணிகளெல்லாம் தொடர்ந்து செல்வதற்கு, தவறுகளை கொண்டு செல்வதற்கு பணியாற்றுவதெல்லாம் முனைப்போடு, அர்ப்பணிப்போடு தலைமறை வாழ்க்கையை மேற்கொண்டு சிறப்பாக செயல்பட்ட தோழர். ஒரு சுதந்திர போராட்டம் மிக வீச்சாக நடந்த ஒரு சில இந்தியாவிலும் சுதந்திர போர் பற்றி எறிந்தாலும் சில ஊர்கள் மிக பிரபலமானவை. அங்கு போராட்டங்கள் மிக தீவிரமாக நடைபெற்றது. அவ்வகையிலே திருநெல்வேலி மாவட்டம் மிக பிரபலமானது. அங்கிருந்து மிக உயரத்திற்கு சென்ற வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, எட்டயபுரம் மகாகவி பாரதி இந்த மாதிரி இருந்தாங்க. அவ்வகையில் தோழர் RNK இவங்க எல்லாரோடையும் தொடர்புகள் இருந்தார். அந்த வகையில் தான் NT வானமாமலை அவர் தான் இவருக்கு கடைசியாக வழக்குகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வழக்காடியவர். நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். மிக பரவலாக நம்ம அறியப்பட்டது லாகூர் கான்ஸ்பிரன்சி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கான்பூர் சதி வழக்கு அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் மிக தாமதமாக நான் தெரிந்து கொண்டு நெல்லை சதி வழக்கு ஒன்று இருந்தது என்று. அந்த நெல்லை சதி வழக்கிலே தோழரும் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒரு தோழர், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றதன் விளைவாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர். அவர் மதுரை சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கில் அவர் ஈடுபடுத்தப்படுகிறார். மதுரை சிறையிலே 11 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிக்கும் பொழுது முழுக்க அவர் வாழ்க்கை முழுமையும் சிறை வாழ்க்கையாகும். தலைமறைவாக இருந்து பின்பு போலீஸால் தேடி கண்டுபிடித்த பின்பு மற்ற தோழர்களை
அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அவர்களை பற்றின விவரங்களை கேட்ட பொழுது அதை தரம் மறுத்ததற்காக காவலர்கள் வந்து அவரை மீசையவே தீயினால் சுட்டு அழித்து விட்டார்கள். அந்த மாதிரியான நிகழ்வும் ஏற்பட்டது. அவ்வகையிலும் கூட அவர் மன உறுதி தளராமல் கடைசி வரை வந்து எந்த விதமான தகவலையும் தெரிவிக்காமல் என்ன 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 துயரம் நேர்ந்தாலும் தன் கொண்ட கொள்கையில் வந்து உறுதியாக இருந்தாங்க. சிறை வாழ்க்கை முடிந்து மீண்டும் அரசியலுக்கு வந்து பணி செய்யும் பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே தொடர்ந்து செயல்படுகிறார். கட்சி 1964ஆம் ஆண்டு பிளவுபடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று பிளவுபட்ட காலத்திலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அனைத்து விதமான அரசியல் பணிகளையும் தொடர்ந்து செய்தவர். கட்சிக்கான என்ன பணி கொடுத்தாலும் அந்த கட்சி பணியை திறம்பட செயல்படுத்தியவர். பெரும்பாலும் விவசாய தொழிலாளர் சங்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் விவசாய தொழிலாளர் சங்க அமைப்பை பலமாக வேரூன்ற செய்வதிலே தன்னை அர்ப்பணித்து கொண்ட தோழர். பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். மத நல்லிணக்கத்திற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர். இன்றைய பத்திரிகையில் புறம் வெளிவந்திருக்கிறது ஒரு செய்தி. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே வந்து அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்திருந்த தற்போது துணை ஜனாதிபதியாக இருக்கின்ற திரு சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து கூட்டணி கட்சிகளால் நிறுத்தப்பட்டிருந்தார் தோழர் நல்லகண்ணு. அதற்கு பிரச்சாரம் சென்ற பொழுது கூட்டணியில் இருந்த IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட கொடி வந்து இருந்தது. கூட்டணியில் இருந்தாலும் இவர் சென்ற வாகனத்தில் அந்த கொடி இல்லாத என்பதை கண்டறிந்து ஏன் இல்லை என்ற போது வந்து ஏன் அந்த கொடியை நீங்கள் வைக்கல அப்படின்னு கேட்டபோது வந்துட்டு இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு இந்துக்கள் மிகுந்து இருக்கிற பகுதிக்கு நம்ம போகிறோம், அதனால் அந்த கொடி இருந்தால் அது அவ்வளவு இதாக இருக்காது, நல்லதாக இருக்காது, அதனால் எடுத்துகிட்டு வாங்க வந்துட்டு அப்படி ஒரு நிகழ்வு வந்து அப்படி ஒரு வெற்றி எனக்கு தேவையில்லை என்றும் அந்த கொடியை உடனடியாக கட்ட வேண்டும் என்று கூறியும் IUML தோழர்களையும் அவர் சென்ற வேணிலே அழைத்து சென்று தான் வாக்கு சேகரித்தார். ஏன்னா அப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால் மதக்கலவரம் ஏற்பட்டு அது அடங்கி இருந்த நேரம். அந்த நேரத்தில் எதை பற்றியும் கவலை இல்லாமல் தான் சார்ந்த கொள்கைக்காக மத நல்லிணக்கத்திற்காக கடைசி வரை போராடியவர். இந்த தென் மாவட்டங்களில் நடந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்காக வீறு கொண்டு பல போராட்டங்கள் எடுத்ததன் விளைவாகத்தான் இங்கே உள்ள மணல் குவாரிகள் எல்லாம் வந்து சட்டவிரோதமான மணல் கடத்தலிலிருந்து தடுத்து நிப்பாட்டியது வந்து அவரோட மிக பெரும் சாதனை. மற்றொரு முக்கியமான நிகழ்வு, நான் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் தெரியும், எனக்கு ஒரு ஞாபகம் வந்த நிகழ்வு. அதை நான் மணல் கொள்ளையை கண்டித்து அவருடைய நேரடியாக ஒரு பார்ட்டியின் பர்சன் சொல்லுவாங்க, நேரடியாக வந்து பங்கேற்று ஒரு வழக்கு ஒன்றை நடத்தினார். அவ்வளோ உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த திரு நாகமுத்து, மாண்புமிகு நீதிபதி, முன்னாள் நீதிபதியோட வந்து நாகமுத்து இருந்தார். மிக அப்ரிசியேட் பண்ணி அவரை பண்ணார். 90களின் மத்திய பகுதியில் 96 வாக்கில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து மிக மோசமான சாதி கலவரங்கள் வந்து நடைபெற்றது. அந்த சாதி கலவரத்திலே அவர் சொந்த மாமனாரே வந்து படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த படுகொலையை தொடர்ந்து அவரோட கிராமத்தில் வந்து மிக பதட்டமான சூழல் ஏற்பட்டது. ஆனால் மிக அதை லாவகமாக கையாண்டு அன்னைக்கு அந்த சூழ்நிலை வந்து வேற மற்றொரு கலவரத்துக்கு ஒரு சூழ்நிலையில் கிராமம் தயாராகி கொண்ட போது தடுத்து நிப்பாட்டியவர். எந்த எந்த இடத்துக்கும் தயக்கமின்றி சென்று சமாதானத்தை வலியுறுத்துவதிலும் சாதி மத மோதல்களை தடுப்பதிலும் வந்து தோழர் முன்களத்தில் நின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக 1991 மதுரையில் தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய நோட்புக் அரங்கத்தில் நடந்த மாநாட்டில்தான் தோழர் மாணிக்கம் விடைபெற்று தோழர் நல்லகண்ணு அவர்கள் மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுகிறார். மதுரையில் அந்த மாநாடு நடக்கும் பொழுது நான் அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். அவருக்காக எந்த சிறப்பு தயாரிப்பு என்பது தேவையில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்தாங்கன்னா ஒரு ரூம் போடணும், அவங்கள உபசரிக்கணும் அப்படின்ற பெரிய ஏற்பாடுகள்லாம் ஒரு தலைவர்களுக்காக செய்ய வேண்டிய சூழல் இன்றைய அரசியல் சூழல். ஆனால் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி அவரே நடந்து நேராக கட்சி ஆஃபீஸுக்கு வந்துடுவார். கட்சி ஆஃபீஸில் 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. வந்து 2 மணி இரவு வந்தால் கூட கதவை தட்டி மேலே போய் சாதாரண பாய், அந்த பாயை விரித்து சாதாரணமாக தன்னுடைய படுத்துக்கொள்வார். அவருக்குன்னு தனியாக ஒரு அறை ஏற்பாடு செய்யணும், ரூம் போடணும் அப்படின்ற வசதி ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டியதில்லை.
அந்த அடிப்படையிலான அந்த அளவிலான எளிமை, நம்ம கட்சிக்குரிய நிதிநிலை அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம கட்சி தோழர்கள் எவ்வாறு நமக்கு எந்த அடிப்படையில் நிதியை திரட்டி நமக்கு ஏற்பாடுகளை செய்வார்கள் அப்படின்ற அடிப்படையிலெல்லாம் அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய கட்சி வாழ்க்கை பயணங்களிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த அரசியல் சூழ்நிலையிலும் முதலாளித்துவ அரசியல்வாதிகளிடம் சோரம் போனது கிடையாது, விலை போனது கிடையாது. கட்சி கொள்கை கட்சி முடிவுகளில் இருந்து தான் முதலாளித்துவ அரசியல்வாதிகளோடு உறவுகளை தொடர்ந்து பலப்படுத்தி வந்தாரே தவிர கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த எந்த விதமான கொள்கையிலிருந்து முதலாளித்துவ அரசியல் கட்சி தலைவரோடு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாத ஒரு நேர்மையும் எளிமையும் தூய்மையும் கொண்ட ஒரு சிறந்த தலைவராக இன்றைக்கு அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளம் தலைமையர்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு மாடல், ரோல் மாடல். ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்னால் எப்படி இருக்கணும், அவர் எப்படி செயல்படணும், அவர் எப்படி முதலாளித்துவ கட்சிகளோட உறவுகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த முதலாளித்துவ கட்சிகளுடைய அந்த அரசியலுக்கு ஈல்டாகி விடாமல் அதற்கு போயிடாமல் தன்னுடைய நிலைப்பாடிலிருந்து செயல்பட்டிருக்காரு. ஏன்னா எத்தனையோ தனக்கு உள்ள வீடு கூட பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு வீடு கிடையாது. அந்த அளவுக்கு தூய்மையாக எளிமையாக நேர்மையான அரசியல்வாதியாக தன்னை அர்ப்பணித்திருக்காரு. அவர் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அரசியல் கூட்டங்கள்லேயோ கட்சி தலைவர்கள் மத்தியிலேயோ எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் யார் தவறு பண்ணியிருக்காங்களோ அவரை தவறுன்று சொல்லி சுட்டி காண்பிப்பதில் பாரபட்சம் இல்லாமல் அமைப்பை வழி நடத்துவதில் எந்த விதமான அமைப்புக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலும் நடுநிலையிலிருந்து அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்டு அமைப்பை பலப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி கொண்டு செல்வதில் முனைப்போடு இருந்தார். அது கட்சியிலிருந்து பிரிந்து போன தோழர்களை எல்லாம் தமிழகத்தில் யூசிபிஐ அப்படின்ற அடிப்படையில் பிரிந்து போன தோழர்களை ஒருங்கிணைத்து அவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளே மறுபடி கட்சியோடு சேர்த்து இணைத்து தோழர் தா பாண்டியன் அவர்களை மாநில பொதுச்செயலாளர் ஆக்கி கொண்டு தான் அந்த பதவியிலிருந்து விலகிட்டார் பெருந்தன்மையோடு. அதெல்லாம் கட்சிக்கு மிகப்பெரிய கட்டுமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துவதையும் இது பண்ணியிருக்காரு. அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பு. தோழர் ஆர்என்கே எல்லா கம்யூனிஸ்டுகளையும் போலவே எழுதுவதிலும் மிகச் சிறந்தவராக இருந்திருக்கிறார். அவ்வகையில் தோழர் ஆர்என்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்து அது நிர்ணய சபையின் தலைவராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் பற்றி ஒரு மதிப்பீடு மிக்க ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அதுபோக தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகளோட பங்கு என்ற அளவில் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். ஒரு நீண்ட ஒரு ஆராய்ச்சிக்கு பின்பு அப்புத்தகம் எழுதப்பட்டதாக நான் அறிந்திருக்கிறேன். அதுபோல் ஏராளமான கட்டுரைகளை தினமணி மற்றும் பிற பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக அவர் எழுதி வந்திருக்கிறார். இவை எல்லாமே அவரோட பொது வாழ்வுக்கு ஒரு சான்றாகவும் இனிவரும் தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உள்ளது. எல்லோரோட நன்மதிப்பை பெற்றவராகவும் சுதந்திர போராட்ட வீரரும் பொது உடைமைவாதியும் கொண்ட கொள்கைகளில் சமரசமற்றும் இருந்தார். அவரோட மறைவு இயற்கையானது. அதே நேரத்தில் அவரோட மரணம் எங்களுக்குள்ள ஒரு பெரும் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே அவரோட எல்லா பொதுமக்களுமே ஒரு காமன் மேன் சொல்லுவோம் இல்லையா, தோழர்களை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சியினரை தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி எனக்கு தொலைபேசி அழைப்புகளிலிருந்தே நான் கண்டுபிடித்து கொண்டேன். பல சாதாரண மக்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வினவியது பொழுது இங்கே உள்ள சாதாரண மக்கள் பொதுமக்கள் அவர் மேல் கொண்ட அன்பினை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தோழருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு சார்பாகவும் மதுரை மாவட்ட குழு சார்பாகவும் எங்களது செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.